வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறதுங்க தனிஷ்டா பஞ்சமி பத்திய விளக்கத்தை பார்க்க போறோம். தனிஷ்டா பஞ்சமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க, ஒரு வீட்டுல ஒரு இறப்பு நடக்கும்போது அந்த இறப்பானது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த நட்சத்திரத்துல நடந்திருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அடைப்பு தோஷம் இருக்குங்க. இதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லி சொல்றோம். பொதுவாங்க இந்த தனிஷ்டா பஞ்சமி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தட்சிணாயன காலத்துக்கு மட்டும் பார்த்தா போதுங்க. உத்தராயண காலத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த அடப்பு தோஷம் கிடையாது. இந்த தட்சிணாயன காலம் எது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாசத்துல குறிப்பிட்ட நட்சத்திரத்துல இறக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அடப்பு தோஷம் இருக்கு. இதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லியிருக்காங்க. உத்தராயண புண்ணிய காலமான தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இறக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துல இறந்தாலுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அடைப்பு தோஷம் கிடையாது. என்ன காரணம்னாங்க, இந்த தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த தட்சிணாயன காலத்துல இறக்குறவங்களுக்கு மறுபிறப்பு உண்டுங்க. உத்தராயண புண்ணிய காலத்துல இறக்குறவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. இப்போ இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல இறக்குறவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னா அடப்பு தோஷம் இருக்கு. உத்தராயண புண்ணிய காலத்துல இறக்குறவங்களுக்கு அடைப்பு தோஷம் கிடையாது. பீஷ்மர் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மகாபாரத போர் முடிவுல மார்கழி மாசம் கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அம்பு படிக்கிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மார்கழி மாசம் இறந்தா தனக்கு அடுத்த பிறகு இருக்கும்னு அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய உயிரை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மார்கழி மாசம் போகாம பாத்துக்கிறாரு. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவர் ஒரு வரம் ஒண்ணு வாங்கியிருப்பாருங்க. இச்சா மிருத்யு அப்படிங்கிற ஒரு வரம் ஒண்ணு வாங்கியிருப்பாரு. இந்த இச்சா மிருத்யு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எந்த நேரத்துல அவர் நினைக்கிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவர் உயிரானது போகுங்க. இந்த மாதிரி அவர் வரம் ஒண்ணு வாங்கியிருப்பாரு. அதனால அவர் அம்பு படிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மார்கழி மாசம் முடியிற வரைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா படுத்திருப்பாரு. அந்த மார்கழி மாசம் முடிஞ்சு கரெக்டா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உத்தராயண புண்ணிய கால ஆரம்பமாக உள்ள தை 1ஆம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவர் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தன்னுடைய உயிரை விட்டுறாரு. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா தட்சிணாயனத்துல இறக்குறவங்களுக்கு மட்டும்தான் அடைப்பு தோஷம் உண்டு. உத்தராயண புண்ணிய காலத்துல இறக்குறவங்களுக்கு அடைப்பு தோஷம் கிடையாதுன்னு சொல்லி இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்ன நட்சத்திரங்கள்ல இறந்தா அடைப்பு தோஷம் இருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா பார்த்திடலாம். பொதுவாங்க தனிஷ்டா பஞ்சமி அப்படிங்கிறது வடமொழியில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு பேரு பாத்தீங்கன்னு சொன்னா தனிஷ்டான்னு பேருங்க. பஞ்சமி அப்படிங்கிறது பஞ்சம்னு சொன்னோம்னாலே 5ன்னு அர்த்தம். அப்போ அவிட்டம் நட்சத்திரத்துல இருந்து 5 நட்சத்திரங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 6 மாசம் அடைப்பு இருக்குங்க. அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 5 நட்சத்திரங்கள்ல ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இறப்பு நடந்துன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 6 மாசம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அடைப்பு இருக்குங்க. சரி, இந்த அடைப்புக்கு உண்டான பரிகாரம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியுமே இப்ப பார்த்துருவோம். பொதுவா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல இந்த இந்த 5 நட்சத்திரங்கள் யாராவது இறந்துட்டான்னு வச்சுக்குவோம். வீட்டுல என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னாங்க 16 நாள் முடிச்சுட்டு 17ஆவது நாள்ல இருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இறந்தவங்களை எந்த இடத்துல படுக்க வச்சிருந்தீங்களோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு செங்கல் வைக்கலாம், இல்லைன்னா 3 செங்கல் வைக்கலாம். வச்சுட்டு ஒரு வெண்கல கிண்ணம் அல்லது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மண் விளக்கு, வெண்கல விளக்கு இல்லைன்னா மண் விளக்கு. பொதுவா வெண்கல விளக்குல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த எண்ணெய் வச்சு டெய்லி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் 6 மாத காலத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க டெய்லி தீபம் போடணும். இந்த தீபம் போடுறது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் போடணும். இந்த வெண்கல விளக்கு வச்சு நீங்க தீபம் போடும்போது அந்த அடைப்பு நாள் முடிஞ்சதையுமே நீங்க அந்த வெண்கல கிணத்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதை நீங்க தானமா கொடுத்துடணும். அதனால வசதி இருக்கிறவங்க வெண்கல கிண்ணம் யூஸ் பண்ணிக்கங்க. வசதி இல்லாதவங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கார்த்திகை தீபத்தை யூஸ் பண்ணிக்கங்க. அப்போ கார்த்திகை தீபத்தையோ வெண்கல விளக்கையோ தெற்கு முகமா பார்த்து வச்சு பஞ்சு திரியில போடணுங்க. நூல் திரியில போடக்கூடாது. அதே மாதிரி தினமும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் விளக்கு போட்டுட்டு டெய்லி நிற சொம்பு தண்ணி வைக்கணுங்க. டெய்லி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சொம்பு தண்ணி மாத்திட்டே இருக்கணும்.
இந்த சொம்பு தண்ணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க செடிகளுக்கோ வேற எதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது கீழே ஊத்திடுங்க. இதே வந்து டெய்லி வந்து தண்ணி மட்டும் நீங்க மாத்திட்டே இருங்க. அதே மாதிரி தீபம் வச்சதையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு கற்பூர ஆரத்தி எடுங்க. உங்களுடைய இறந்தவங்களுடைய முன்னோர்கள் நினைச்சு, அதை இறந்தவங்களை நினைச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆத்மா வந்து சாந்தி கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு கற்பூர ஆரத்தி வந்து எடுத்துட்டு இருங்க. இதை வந்து நீங்க 6 மாத காலத்துக்கு பண்ணணுங்க. பொதுவா 6 மாத காலம் அப்படிங்கிற சொல்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 180 நாள் கிடையாதுங்க. என்ன காரணம்னாங்க, இருக்கிற நட்சத்திரமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 27 நட்சத்திரம் தான். அப்போ மொத்தம் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 27 நாள் தான். அப்ப 6 மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 162 நாள் வருதுங்க. அப்போ இந்த 162 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க விளக்கு வந்து சாயந்தரமான சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் போட்டுட்டே இருக்கணும். 16 நாள் முடிஞ்சு 17வது நாள்ல இருந்து நீங்க இதை போட்டீங்கன்னா போதுங்க. அடுத்தது வந்து இந்த அடப்பு தோஷம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்ப்போம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து 4 மாசம் அடப்பு இருக்குதுங்க. அப்ப அந்த 4 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நான் மேலே சொன்ன பரிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 4 மாசம் அப்படிங்கிற சொல்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 108 நாள் வருங்க. 120 நாள் கிடையாது, 108 நாள் வரும். அப்ப அந்த 108 நாளைக்கு வந்து 16வது நாள் முடிஞ்சு 17வது நாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெய்லி சாயந்தரம் நான் முதல்ல சொன்ன பரிகாரத்தை டெய்லி வந்து பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்து வேற என்னென்ன நட்சத்திரங்களுக்கு அடப்பு இருக்குன்னு பார்ப்போம். பொதுவா நம்ம காலற்ற, உடலற்ற, தலையற்ற நட்சத்திரங்கள் பார்த்தோம் இல்லைங்களா. காலற்ற நட்சத்திரம் எது எதுன்னு கேட்டீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இதுல கிருத்திகை நட்சத்திரத்துக்குன்னு உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் அடப்பு இருக்குங்க. 3 மாசம் சொன்னா 90 நாள் கிடையாது, 81 நாள் அடப்பு இருக்குங்க. இந்த 81 நாளுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நான் மேலே சொன்ன பரிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 81 நாளைக்கு நீங்க பண்ணிக்கணும். இதுல இன்னொரு நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2 மாசம் தான் அடப்பு இருக்குங்க. இந்த 2 மாசம் அப்படிங்கிறது வந்து 60 நாள் கிடையாது, 54 நாள் அடப்பு இருக்கு. அப்போ இந்த 54 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து டெய்லி சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடலற்ற நாளுங்க. இந்த உடலற்ற நட்சத்திரங்கள் எது எதுன்னு கேட்டீங்கன்னா மிருகசீடம், சித்திரை, அவிட்டம். நம்ம அவிட்ட நட்சத்திரத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு 6 மாசம் தோஷம் உண்டு. அதனால மிருகசீட நட்சத்திரத்துக்குன்னு சித்திர நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2 மாசம் தான் அடப்பு இருக்குங்க. இந்த 2 மாசம் அப்படிங்கிறது வந்து 54 நாள் தான். அப்போ மிருகசீட நட்சத்திரத்திலையுமே சித்திர நட்சத்திரத்திலே ஒரு இறப்பு ஏற்பட்டால் 54 நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வீட்டுல வந்து நீங்க தீபம் ஏற்றி அதுக்கு கற்பூர ஆரத்தி வந்து காமிச்சிட்டு வரணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தலையற்ற நட்சத்திரங்களுங்க. இந்த தலையற்ற நட்சத்திரங்கள் எது எதுன்னு கேட்டீங்கன்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம ஏற்கனவே 6 மாசம் அடப்பு இருக்குன்னு பார்த்துட்டோம். அதனால இந்த புனர்பூசம்னு விசாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2 மாதங்கள் அடப்பு உண்டுங்க. இந்த புனர்பூசம், விசாகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 54 நாள் அடப்பு வரும். அப்போ இந்த நட்சத்திரங்கள்ல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு 16ஆம் நாள் முடிஞ்சு நீங்க 54 நாள் வரைக்குமே சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னு தீபம் வச்சு அதுக்கு வந்து கற்பூர ஆராத்தி காமிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகுங்க. சரி, இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க அதை எல்லாமே எடுத்து வந்து ஓடுற தண்ணியில கொண்டு போய் விட்டுருங்க. வேற எதுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. சரி, இதை வந்து பாத்தீங்கன்னாங்க நம்ம ஏன் இது எல்லாமே பண்றோம் அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம். பொதுவாக இந்த அடைப்பு தோஷம் இருந்துன்னு சொன்னோம்னாலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த அடப்பு முடிகிற வரைக்கும் கோயிலுக்கு நீங்க போகக்கூடாதுங்க. கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தேங்காய் வளம் கொடுத்து பூஜையோ பண்ணக்கூடாது. இந்த அடைப்பு நாள் முடிகிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோயிலுக்கு நீங்க போக வேண்டாம். அடைப்பு முடிஞ்ச பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கோயிலுக்கு வந்து போய்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த அடைப்பு முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேற ஏதாவது துக்க காரியங்களுக்கும் நீங்க போகக்கூடாது. கல்யாண வீடுகளுக்கு போய்க்கலாம், மற்றபடி எந்த சடங்குக்கு வேணாலும் நீங்க போய் கலந்துக்கலாம். துக்க வீடுகளுக்கு மட்டும் நம்ம போகக்கூடாதுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குலதெய்வம் கோயிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த அடைப்பு நாள் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா போகாதீங்க. ஒரு வருட காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாகவே ஒரு வருட காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மலை கோயிலுக்கு போகக்கூடாதுங்க. கீழ் இருக்கிற கோயிலுக்கு எல்லாமே நீங்க போய்க்கலாம். என்ன கேட்டீங்கன்னா கீழ் இருக்கிற கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணக்கூடாது, தேங்காய் வளம் உடைக்கக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு வழிபாடு பண்றதெல்லாம் இந்த அடப்பு முடிஞ்சாலே நீங்க போய் வழிபாடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வீட்டுல வந்து
அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னு சொன்னா 1 வருட காலம் தோஷம் சொல்லியிருக்காங்க. இந்த 1 வருட காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க மலை கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போகக்கூடாதுங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போய்க்கலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிவன் கோயிலுக்கு போய்க்கலாம். அதே ஏன்னா சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே இறப்புக்கு அதிபதியான கடவுளுங்கிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மயானத்துக்கு உண்டான அதிபதியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சிவபெருமான் தான். அப்ப சிவபெருமானுக்கு மட்டும் எந்த அடைப்பு தோஷமே கிடையாதுங்க. அப்ப எப்பேற்பட்ட அடைப்பு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சிவன் கோயிலுக்கு போய்க்கலாம். அதுக்கு வந்து எந்த தோஷமே கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து மலை கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 வருஷத்துக்கு போகக்கூடாது. அதாவது வந்து மலை கோயிலுக்கு மட்டும்தான் போகக்கூடாது. நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்குலாம் நீங்க போய்க்கலாமுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய்க்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ச்சனை பண்ணக்கூடாது, பூஜைக்கு வந்து தேங்காய் பழம் கொடுக்க கூடாது. மற்றபடி நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துக்கலாம். அடைப்பு இருந்ததுன்னா அடைப்பு இருக்கிற வரைக்கும் போகாதீங்க. அது முடிஞ்ச வரைக்கும் போய் வழிபாடெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இதுதான் தனிஷ்டா பஞ்சமினுடைய விளக்கம். நன்றி, வணக்கம்.